அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அதாவது மிதுன ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சுமார் 96 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியசாலிகள், துணிச்சல் மிக்கவர்கள், கம்பீரமானவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அது யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும் அதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அதாவது எல்லா விஷயத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்து செயல்படக்கூடிய நபர்கள். தனக்கு சரின்னு பட்டால் சரி, தனக்கு தவறுன்னு பட்டதுன்னா தவறு. அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் பாசம் வைக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு அதை எந்த சூழ்நிலையும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. துரோகங்களை மட்டுமே நிறைய சந்தித்த நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நிறைய துரோகங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இன்றைக்கி இந்த லெவலில் நான் இருக்கேங்க. இதுக்கு மேலே எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருச்சுங்க. ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய 96 நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடியது, நிறைய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வேலை ரீதியாக இருந்த வந்த தடைகள், நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணுறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டன் பண்ணுறாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஓகேங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வில் கால் யூ லேட்டர் அப்படின்றாங்க. அப்போ ஓகே, எல்லாம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணப்போ கண்டிப்பாக உங்களை நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. யாருமே இன்றைக்கி வரைக்கும் கூப்பிட்டு எந்த வேலையும் கொடுக்கல. நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர்னு இழக்கிற மாதிரி ஒரு சூழல், வேலையை விட்டுட்டு வெளியே வர மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. அடுத்த வேலைக்கு எப்படி முயற்சி பண்ணலாம், ஒரு வேலை செஞ்சிட்ருக்க அந்த இடத்துல எந்த ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ஹைக் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலான்னு நினச்சா இருக்கிற வேலையை தொலைச்சிருவோம் அப்படிங்கிற பயம். ஸோ இந்த மாதிரி வேலை ரீதியாக நிறைய இடையூறுகள் சந்திச்சிட்டேன். நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. ப்ரொமோஷனுக்கு நிறைய அப்ரைசல் எல்லாத்தையும் அட்டன் பண்ணாலும் அதுலேயும் எந்த ப்ரொமோஷனும் வர மாட்டேங்குது. வேறு வேலைக்கு அப்ளை பண்ணாலும் அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்குங்க. இந்த 5ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் முயற்சிகள், தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய, நம்மளுடைய முயற்சிகளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலும். அப்படின்னா என்னங்க, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வேலை கிடைக்குங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலையில் ஒரு ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து கிடைக்கக்கூடிய வேலை இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தோடு கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அந்த வேலை ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களை கூட நீங்கள் மேற்கொள்வீங்க. அரசு சார்ந்த துறைகளில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் வேலை செஞ்சு படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குது. தொழில் ரீதியாக, தொழிலில் இது வரைக்கும் நம்ம வாங்கின பேர், நம்ம வாங்காத பேரே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் பீக்காக இருந்தவங்க திடீர்னு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னே தெரியல, எல்லாமே டவுன்ஃபால் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி அடுத்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. நம்ம இதே நிலையில் இருந்தால் நம்மளால் மீண்டு வரவே முடியாதுங்கிற பயம். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் நஷ்டம், நிறைய இழப்புகள், உடம்புல தெம்பு இல்லைங்க, நிறைய நஷ்டத்தை பார்த்துட்டேன், நிறைய இழப்புகள் பார்த்துட்டேன். கூட இருந்த கூட்டாளிகள் எல்லாருமே நமக்கு துரோகிகளாக மாறிட்டாங்க. நிறைய எதிர்ப்புகளையும் பகைகளையும் பார்த்துட்டேன். ஸோ இந்த நிலையிலேருந்து மறுபடியும் அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சா எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான சில பண தேவைகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆக மாட்டேங்குது. கேட்ட இடத்துல எனக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. பண தடைகள் அப்படிங்கிறது இருக்குன்னா கண்டிப்பாக அது விலகுங்க. பழைய பார்ட்னர்ஸை விலக்கி விட்டு சொந்தமாக நீங்களே தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. இழந்த பேரு புகழ் அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, உங்கள் துறையில் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறது பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, அந்த தொழிலில் நிறைய மாற்றம் பண்ண போகிறீங்க. அடிஷ்னலாக விவசாயம் சார்ந்த துறைகளாக இருக்கட்டும், இரும்பு எந்திரமோ ஒரு மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகள் எதுலேயுமே நம்ம சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் இருக்கும்.
அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது கூட இன்னொன்று பேரலாக வந்து நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இது மூலமாக பண தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேருங்க. திருமணம் சார்ந்த முயற்சிகள் நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. எல்லாமே ஆரம்பிக்கிறோம், நல்லபடியாக போதுங்க, எல்லாம் கல்யாணம் வரைக்கும் போகுது. திடீர்னு கல்யாண டைமில் ஏதோ ஒரு காரணத்தினால நின்றுது. திருமணம் வரைக்கும் கொண்டு போன மேரேஜ் கூட இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கேன். திருமணம் கரெக்டான நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லா பாதிப்பும் நீங்கள். ஏன்னா இன்றைக்கி அது ஒன்று மட்டும்தான் பெரிய குறையாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு நம்ம பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி வேதனைகளே இருக்காங்க. இந்த வேதனைகள் கூடிய விரைவில் தீருங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்க போகுதுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மேரேஜ் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. குடும்பத்தில் பேசி அவங்கக்கிட்ட வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வாங்குகிற அளவுக்கு, ஒரு அப்ரூவல் வாங்குகிற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். திருமணம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். திருமணம் ஆயிடுச்சுங்க, திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே தொடங்குச்சு. கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானும் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் எல்லா வகையிலையும் எனக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள். எந்த தப்புமே செய்யாமல் அதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். எந்த தவறுமே செய்யாத எல்லாத்துக்கும் நான் தான் குற்றவாளியாக மாறுறேன். இதனால் இந்த குடும்பத்தில் என்னால் வாழவே முடியலைங்க, எனக்கு இவங்களுக்கு செட்டே ஆகாது, இனிமேல் நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள். நிறைய பேர் காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிந்து வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன காரணமே தெரியலைங்க. இன்றைக்கி நான் எந்த தப்புமே செய்யலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யாத தவறுக்கு இன்றைக்கி எல்லா தண்டனையும் நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்கள் மட்டும் இந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம குடும்பம் நல்லா இருந்திருக்குமே, இன்றைக்கி குடும்பத்தை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லா குறைபாடுகளையும் நம்ம மேலேயும் சொல்கிறாங்க. இது மன வேதனைக்கு ஆளாக்குதுங்க. அதே நேரத்தில் நான் இந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்து வேறு ஒரு லைஃப்பை தேடி போயிட்டு இருந்தேன். அந்த லைஃப்புமே வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அதுலேயும் வந்து நிறைய குறைபாடுகள் வந்துச்சு. என்ன ஒரு லைஃப் தேடி வந்தது, அதுவுமே இன்றைக்கி நான் நினச்சபடி சரியான விதத்தில் இல்லாமல் இருக்குது. அப்போ தேடி வந்த வாழ்க்கையும் சரியில்லை, நான் தேடி போன வாழ்க்கையும் சரியில்லை, ஏன்னா அந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ அப்படிங்கிற அளவுக்கு சில மன உளைச்சல்கள் ஆளாயிருச்சு. விருப்பப்பட்ட நபர்கள் திடீர்னு என்னை விட்டு விலகி போகிற மாதிரி சில சூழல் வந்துருச்சுங்க. என்னை விருப்பப்பட்டு தேடி வந்தவங்க நான் இன்றைக்கி எந்த தப்புமே செய்யாமல் என்னை விட்டு விலகி போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுது. எல்லாருமே எதிரியாக மாறிட்டாங்க. எனக்கு குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கையே எனக்கு சரியில்லைங்க, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 5ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களை நிறைய மாற்றங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய தருணம். காதலர்கள் பிரிந்திருந்தாங்க அப்படின்னா கூட அவங்க கூட ஒன்று சேரக்கூடிய சூழல். எந்த தவறுமே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிருக்கு. பிரிவு தான் இன்றைக்கி வந்து இதுக்கு எனக்கு ஒரு தண்டனையா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சு. அந்த நிலை மாறும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள், தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் ஏற்படும். நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த விஷயங்கள் நம்ம பேசி தீர்த்துக்கிட்டால் இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான தீர்வுகள் இருக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறீங்க. நாங்கள் 2 பேர் பேசுகிறதுக்கான சூழலே அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது அமையும். பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேர்ந்து விலகி போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். புத்திர ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வு கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, நிறைய மிஸ்கேரேஜ் ஆனவங்களுக்கு, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணவங்களுக்கு, ஒரு குழந்தை இருக்குங்க 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொன்னான காலகட்டங்களாக இருக்க போதுங்க. குடும்ப ரீதியாக இதனால் பெரிய மன உளைச்சல்களுக்கு ஆளாயிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை வந்து ஏளனமாக பேசியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அவமானம் செஞ்சுருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தகப்பன் வழி சொத்துக்கள் அல்லது தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதற்குண்டான யோகங்கள் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். மன நிறைவு ஏற்படும், மன நிம்மதி வருங்க, நல்ல தூக்கம் வருங்க. இந்த காலகட்டங்களில் உடலில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகளும், கல்வி சார்ந்த சில யோகங்கள், வெளியூர் வெளிநாடு முயற்சிகள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பங்களிப்பு கொடுக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் குறையுங்க. கடனை எடுப்பதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள், மற்றவங்களுக்கு கடன்
வாங்கினது போக கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை முழுமையை ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிங்கன்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.